Hey my BL buddies, welcome back to Sangavi Talks. இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த நியூ தாய் BL சீரிஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டீம் கிட்ட கேட்டுட்ருக்கான், உங்கள் சைடு எல்லாம் ஓகேவான்ட்டு. ஆனால் டிம்மும் அதெல்லாம் ஓகே இல்லை, என்னைக்கு நீ வந்தியோ அப்போயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நீ நார்த்து கூட பழகிறனால அவன் நார்த்தை பற்றியே யோசிச்சுட்டு எங்கள் கல்யாணத்தை பற்றி இப்படிலாம் பேசுறது கூட இல்லை. நீ எவ்வளோ தூரம் நார்த்தை உன் கூட வச்சுக்கிறியோ அவன் அவ்வளோ தூரம் நார்த்தை பற்றி கவலை தான் படுவான். இது பிரச்சனை தான் சொல்ல. அப்போ இவன் கேட்குறான், ஓ அப்படியா, இப்போ நம்ம என்ன பண்ணலான்ட்டு. அப்போ தான் டிம் யோசிச்சு ஒரு வழிக்கு வரான். எனக்கு ஒரு பிளான் கிடச்சிருச்சு, அதை நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அடுத்த சீன்லேயே போய் நார்த்து எழுப்புறான், எந்திரின்ட்டு. ஆனால் நார்த்தம் இல்லை, ஒரு மணி நேரம் சொல்லி தூங்கிட்டே இருக்கான். பட் அவனை எழுப்பி வா பைய பார்க்க போகலான்னு சொல்ல, அவனையும் வேணாம் இப்போயே குட் டேர்ம்ஸில் தானே இருக்கும், அப்படியே விட்டுடலான்னு சொல்ல, அவன் உன் கூட தான் நல்லா பேசுகிறான், என் கூட பேசுகிறதே இல்லைன்ட்டு சொல்கிறான். ஆனால் நார்த் தூங்க தான் போய் பார்க்குறான். அப்புறம் தான் நார்த்தை எழுப்பி உட்கார வச்சு பொறுமையாக சொல்கிறான், இங்கே பாரு, நம்ம கல்யாணத்தை எவ்வளோ நாள் சீக்ரெட்டாக வச்சுருக்குறது, அதை பற்றியே ரொம்ப கவலைப்படுவான். எனக்கு இன்னி நம்ம கல்யாணம் சீக்ரெட்டாக வேணாம், நம்ம கல்யாணம் பண்ணிட்டோன்ட்டு எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லி நீ என் ஹஸ்பண்டுன்னு சொல்லணும், கொஞ்சம் யோசியன்னு சொல்ல. அதுக்கப்புறம் நார்த்தும் யோசிச்சு பார்த்து ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனால் இப்போ நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் தூங்க போக, அப்போ அவன் கூட ஜாயின் பண்ணி அப்படியே அவனை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டிம் வீட்டில் ரெடி ஆகிட்டுருக்க. அப்போ டிம்முக்கு மெசேஜ் போட்டுறான், நார்த்து வர ஒத்துக்கிட்டான், இன்றைக்கி வந்துருவோங்கிற மாதிரி. அப்போ கரெக்டாக தூங்கி இருந்துச்சு, அப்படியே தூங்கு மூஞ்சியே வரான். வந்து டிம்மை ஹக் பண்ண. டிம்முக்கு தான் இப்போ மேலே கொஞ்சம் லவ் ஃபீலிங்ஸ் வந்துட்டுருக்குல்ல, அவன் ஹார்ட் பயங்கரமாக ரேஸ் ஆகுது. நீ எங்கே போகிறேன்னு கேட்க, அதுவும் பிஏ தான் இன்றைக்கி வெட்டிங் பிளானர்ஸ் பற்றிலாம் டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கதா சொன்னான், அதை தான் பார்க்க போகிறேன்னு சொல்ல. ஆக்சுவலாக வந்து நேற்று நடந்த பிரச்சனையில் அது எல்லாத்தையும் மறந்துட்டான், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, சாரின்னு சொல்ல. டிம்மும் பரவாயில்ல எனக்கு புரியுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ டிம்மை ஹக் பண்ணியிருக்கான்ல, அவங்ககிட்ட ஒரு பேபியாட்ட அப்படியே சாஞ்சு படுத்துட்ருக்க. டிம்முமே பையோட தலையை கோதி விட்டுட்ருக்கான். இது ரொம்ப நல்லா இருக்குது, இதே மாதிரி பண்ணுன்னு சொல்ல. இவன் கொஞ்ச நேரம் கழித்து கை எடுத்துக்கிறான். ஏன் உனக்கு என்னாச்சுன்னு கேட்க, இல்லை நீ திடுப்புன்னு இவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருக்கியா, அதுதான் எனக்கு புதுசாக இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் நான் தான் சொன்னேன்ல நான் டயர்டாக இருக்கேன்னு, அதனால தான் சொல்லிவிட்டு, ஆமாம் நீ ஏன் இப்படி ஆக்வர்டாக நடந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் டிம்மை மறுபடியும் ஹக் பண்ணுறான். ஆனால் டிம்மும் சொல்லிகிட்டு இருக்கான், இல்லை நான் ஆக்வர்டாலாம் இல்லை, நீங்கள் தான் ஆக்வர்டாக இருக்க மாதிரி நடந்துக்கிற அப்படின்ட்டு. அப்போ கேட்குறான், இல்லை நீ ஆக்வர்டாக தான் நடந்துக்கிற, என்னமோ நம்ம புதுசாக டேட் பண்ண மாதிரி நீ நினச்சிட்ருக்கியான்னு கேட்டுட்டு அவன் அப்போ தான் கண்ணாடியில் முகத்தை பார்க்குறான். அவன் தலையெல்லாம் களைஞ்சி இப்போ தானே தூங்கு முடிஞ்சு வந்திருப்பான். ஸோ அவன் கேட்குறான், இங்கே பாரு நான் இவ்வளோ மிஸ்ஸாக இருக்கேன், நீ ஏன் என்கிட்ட சொல்லன்ட்டு. பட் டிம்மும் அவன் அப்படியே கொஞ்சிகிட்டே சொல்கிறான், எனக்கு நீ எப்பயுமே அடாரபிளாக தான் தெரிஞ்ச, எனக்கு வியர்டாகவே தெரியலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதுலேயே நல்லா தெரியுது டிம் மேலே நல்லா விழ ஆரம்பிச்சிட்டான்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ இவன் ரெஸ்ட் தானே பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ டிம்முக்கு பெல்ட் மாட்டி விட்டு அப்படி ஜிப்போடலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இவனுக்கு பயங்கர ஆக்வர்டாக இருக்குது. அதே ரியாக்ஷனோட டிம் அங்கேருந்து போக அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ இவங்க ஆஃபீஸ் வந்துட்டாங்க. அவள் என்னமோ ரொம்ப ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டால் பையோட ஆன்ட்டி இருக்கால்ல, அவள் இப்போ பையோட ரூம் அந்த ஃப்ளோர் இருக்கும்ல, அங்கேயே அவளுக்கும் ஆஃபீஸ் ரூம் கேட்டிருக்காளாம். அதுக்கான வேலையை தான் இந்த பார்த்துட்ருக்கா. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சேட் ஆகிட்டான், அவங்க இங்கே வராங்களாங்க மாதிரி. ஆனால் டிம்மு தான் பொறுமையாக சொல்லி புரிய வைக்கிறான், இங்கே பாரு, அவங்க இப்போ நீ என்ன பண்ணுற, பிஸ்னஸில் எப்படி இருக்குன்னு உன் மேலே கவலைப்பட்டு கூட இந்த டிசிஷன் எடுத்துருக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல. அப்போ சொல்கிறான், உங்ககிட்ட இருக்க பொறுமையில் ஒரு பாதியாச்சும் எனக்கு இருந்திருக்கலான்ட்டு. அதுவும் இப்போ டிலாக் அதாவது பேபின்னு சொல்லி இவன் பேச, அங்கே வெக்கப்பட்டு இருக்கா. ஓ பேபிங்கிற மாதிரி இவனுங்க பேசுகிறத பார்த்து அவள் வெக்கப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வெட்டிங் பிளானர்ஸ் பற்றியெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் சொல்ல, வந்து இவங்கெல்லாம் நான் பார்த்துட்டேன், நீ கொஞ்சம் ஜென்யூனாக இருக்க ஆளுங்க மாதிரி பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த ஆன்ட்டி கதவை நாக் பண்ணாமல் இப்போ பையோட ரூம்குள்ளே வந்துடுறா. அப்போ சொல்கிறான், நீங்கள் ஏன் நாக் பண்ணிட்டு வரல, தாத்தா வந்தால் கூட அவர் நாக் பண்ணிட்டு தான் வருவான்ட்டு. ஆனால் அவங்க ஆன்ட்டியோ, இந்த கம்பெனிக்கு நீ தான் மேலே, ஸோ நீ சொல்கிறத எல்லோரும் கேட்பாங்க, நீ என்ன வேணால் ஆர்டர் போடலாங்கிற மாதிரி. அவள் எப்பயும் போல் அந்த திட்டுற மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த ஆன்ட்டி பேசிகிட்டு இருக்கு. அதோட இனிமேல் நானும் இங்கே ஒர்க்குக்கு வரலான் இருக்கேன், ஏன்னா நிறைய பேர் பர்சனல் ஒர்க்கை பார்த்துட்டு வேலையில் ரொம்ப கோட்டை வர மாதிரி தெரியுது, அதனால தான் நான் இங்கே இப்படி வந்திருக்கேன்னு சொல்ல. சொல்கிறான், நான் அப்படிலாம் பண்ணுறதில்லன்ட்டு. ஆனால் அந்த ஆன்ட்டியோ, அஃப்கோர்ஸ் நீ அப்படி தான் சொல்லுவேன், ஏன்னா உன் முகத்துக்கு முன்னாடி யாருமே சொல்ல மாட்டாங்களேன்னு சொல்ல. அப்போ உடனே நானாக பார்க்குறான், அதாவது செக்ரட்டரி பார்க்குறான். அவளும் இல்லை பாஸ் நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்கன்னு சொல்ல. அப்போயும் அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க,
உங்ககிட்ட இருக்க பணத்த பார்த்தே எல்லாரும் பயந்து எப்படி உண்மைய சொல்லுவாங்கன்ட்டு அவங்க பேச, அதெல்லாம் பைக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ உடனே டிம் கோவப்பட்டுர்றான். அவங்க ஆன்ட்டிய புடிச்சு திட்டிர்றான். "நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாம கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கனாலே போதும். ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே பைய ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அதுக்கு காரணம் பை அவங்க எல்லாரோட ஜட்ஜ்மெண்ட்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாருக்கும் ஈக்குவலான மரியாதை தர்றது தான். நீங்களும் அத பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்கிற" மாரி இவங்க ஆன்ட்டிய புடிச்சு திட்டி விட, அவங்களும் கோவமா எந்திரிச்சு போறாங்க. அப்ப பையும் ஆன்ட்டிக்கு மீட்டிங் ரூம காட்டுன்னு சொல்ல, அங்க மீட்டிங் ரூம் காட்டுறக்கு நானாவும் போயிடுறா. அதுக்கப்புறம் பை வந்து டிம் கிட்ட பேசுறான். "நீ இப்போ ஓகேவா இருக்கியான்ட்டு." அப்ப டிம்முமே, நான் ஓகேவா தான் இருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவன் வெளிய போய் நின்னுட்டுருக்க, டிம் இப்போ சோகமா இருக்கறத பை பார்த்துட்டு அவன் போய் பேசுறான். அப்ப டிம்முமே, "சாரி, நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்ல. உங்க ஆன்ட்டி கிட்டயும் நான் போய் சாரி கேட்குறேன்னு" சொல்ல, பை அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீ ஓகேவாகுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பை சொல்றான், "ஆக்சுவலா நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். இத பார்க்கறக்கு உன்ன மாரியே இல்லன்னு" சொல்ல, அப்ப டிம், "சாரி, இனிமேல் இந்த மாரி நடக்க விட மாட்டேன்னு" சொல்றான். ஆனா பையோ, "எங்க ஆன்ட்டியோட பிஹேவியர் பார்த்து நீ இவ்ளோ லேட்டா எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கிறது எனக்கு அதிசயமா தான் தோணுதுன்னு" சொல்ல, அப்ப டிம் கேட்குறான், "என்னது அதிசயமா இருக்கா? அப்போ உனக்கு நான் இப்போ கோவப்பட்டதுனால நீ என் மேல எதுவும் கோவமா இல்லையான்ட்டு?" ஆனா பைக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியல போல. "நீ ரொம்ப கூலா இருக்க மாரி தெரிஞ்சுச்சு. அதோட இப்ப தான் உன்ன பத்தி நான் உண்மையாவே நல்லா தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கு. எனக்கு அது ரொம்பவே புடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு அவன் டிம்மோட கைய பிடிக்க, அவனுமே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டிம் அவனோட லாயர் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். "அச்சோ! நான் சுத்தமா சொதப்பிட்டேன். இவன் முன்னாடி இத்தன நாளா காமன் கம்போஸ்டா இருக்க மாரி சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்ப நல்லா கோவப்பட்டேனேங்கிற" மாரி அவன் சொதப்புனத சொல்லிட்டு இருக்க, அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், "சரி, உன் ட்ரூ கலர்ஸை பார்த்தோன்னே அவன் அதை எப்படி எடுத்துக்கிட்டான்ட்டு?" அவனுக்கு அது பிடிச்சிருக்குங்கிற மாதிரி டிம் சொல்ல, இவன் சொல்கிறான், "ஓ, அப்போ ரெட் ஃப்ளாகுக்கு ஒரு ஃபேன் வந்துட்டாங்களான்ட்டு." ஆனால் டிம்மும், "இல்லை இல்லை, இனிமேல் என் கண்ட்ரோலை நான் லூஸ் பண்ணவே மாட்டேன்னு" சொல்லிட்டு இருக்கான். அப்போ என் ஃப்ரெண்டு கேட்குறான், "என்ன பையோட ஆன்ட்டி ரொம்பவே தொல்லை பண்ணுவாங்களா, அதனால தான் நீ கோவப்பட்டியான்ட்டு?" ஆனால் பையோ அப்போ தண்ணியும் மீறி பேசிடுறான். "இல்லை, பை வந்து ஆல்ரெடி டயர்டாக இருந்தான். அவன் நைட்டில் சரியாக தூங்க கூட இல்லை. அவன் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தான். அவனை அப்போ கூட விடாமல் இவங்க ரொம்ப பேசிட்டாங்க. அதுதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. என் பாய் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கூட அவங்க அமைதியே தரலன்ட்டு இவன் உணர்ச்சி வசப்பட்டு பேச." அப்போ அந்த லாயர் ஃப்ரெண்ட் அப்படியே நாக் பண்ணி காட்டுறான், "இங்கே பாரு, நான் உன்னை எல்லாத்தையும் புரிய வைக்க பார்க்குறேன். நீ இப்போ அவனை பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, என்ன அவனை டார்கெட்டுன்னெலாம் இப்போ சொல்கிறது இல்லையான்னு" கேட்க, அப்போ டிம் சொல்கிறான், "என்னது டார்கெட்டா? எதனா ஆர்ச்சரியா? டார்கெட்லாம் கண்டிப்பாக சொல்லணுமா என்னங்கிற" மாதிரி சொல்ல, அப்போ இவனும் என்னையே எதிர்த்து பேசுகிறேன்னு கேட்டு இவனுங்க 2 பேரும் அப்படியே அடிச்சுக்கிற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லாயர் ஃப்ரெண்டுமே, "உனக்கு கொஞ்சம் சென்ஸ் நான் கொடுத்தாகணும்னு" சொல்லிட்டு ஒரு பேப்பரை மடக்கி டிம்மோட தலையில் அடிச்சிட்டு இருக்கான். "இங்கே பாரு, டார்கெட் மேலே காதலை விழாதன்ட்டு." அதுக்கப்புறம் அவனே வெல்கம் சொல்லிக்கிறான். அப்போ டிம்முமே, "நான் அவன் மேலே காதல்லாம் விழலை, ஜஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசித்து பார்க்குறான். என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவன் பையை பார்த்துருப்பான்ல, அப்போ அதாவது நார்த்தை திட்டிகிட்டு அப்போல்லாம் அவனுக்கு பை மேலே ப்ரொடெக்டிவாக இருக்கணும்னு தோணிருக்கும். ஸோ பையோட ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் சைடு வந்து இவனை வந்து ப்ரொடெக்டிவாக மாற்றிருக்கு. அதெல்லாம் சொல்ல அந்த லாயர் ஃப்ரெண்ட் சொல்கிறான், "நீ இதெல்லாம் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, பட் இப்போ இருக்கும் சுச்சுவேஷனுக்கு இது எதுவுமே சரிப்பட்டு வராதுன்னு" சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டிம் அந்த சுகர் ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க கூட போயிருக்கான். அவன் அப்போ கூட அவன் பையை பற்றி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ஆண்டியும் ஏன் சேடாக இருக்குன்னு கேட்க, இவன் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகி அவன்கிட்ட வழக்கம் போகிற ஃப்ளர்ட்டியாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஒரு ஃபோன் கால் வருதுன்ட்டு வெளியே போக, அப்போ ஒரு கடையில் இவன் ஒரு டாலை பார்க்குறான். அதை பார்த்தோன்னே இவன் சிரிக்கிறான். என்னன்னா, அந்த டாலை பார்த்தோன்னே இவனுக்கு பையோட ஞாபகம் வந்துருச்சு போல். ஸோ அதை எடுத்து பார்த்துட்ருக்க, அப்போ ஒரு குழந்தை வந்து, "அங்கிள், எனக்கு இந்த டாலை வாங்கி கொடுங்கன்னு" சொல்லுது. இவனுக்கு சாக்கு, "என்னது, நான் அங்கிளா? சரி அதை விடு, உனக்கு இந்த டால் தான் வேணுமா? வேறு எதாவது எடுத்துக்கோ, இதெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. "எனக்கு இது தான் வேணும்னு" அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் டிம் வீட்டில் அவன் உடனே அந்த டாலை வந்து பார்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் பில் போட்டுட்ருக்கான். அந்த குழந்தை வர எல்லாரையும் கூப்பாடு போட்டுட்ருக்கு. அப்போ அந்த குழந்தையோட அம்மா வந்து கரெக்டாக அந்த குழந்தைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த சுகர் ஆண்டி ஃபோன் பேச போயிருந்தாங்கல்ல, அவங்களுமே அங்கே வந்து டிம்மை பார்க்குறாங்க. "என்ன வாங்கியிருக்கேன்னு" கேட்க, அவங்க நினச்சிருக்காங்க டிம் வந்து இவங்களுக்காக வாங்கியிருக்காங்கன்ட்டு. ஆனால் டிம்மோ, "இல்லை இல்லை, இது உங்களுக்காக இல்லை. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன கிஃப்ட் போதுமா? நீங்கள் பெருசாக தான் டிசர்வ் பண்ணுவீங்கன்னு" சொல்ல, அந்த ஆன்ட்டியும், "ஓ, எனக்கு இல்லையா? சரி, அப்போ இது யாருக்கு வாங்கியிருக்கேன்னு" கேட்க, "இல்லை, எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன குழந்தைக்கு தான், அவனுக்காக தான் வாங்கினேன்னு" சொல்ல, அப்போ அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, "அப்போ அந்த குழந்தைய நீ ரொம்ப அடார் பண்ணுற போலன்ட்டு." அப்போ டிம்முமே, "என்ன சொன்னீங்கன்னு" கேட்க,
ஆமாம், அந்த குழந்தைய நீ அடார் பண்ணுறனால தான் இந்த டாலை பார்க்கும்போது அந்த குழந்தை ஞாபகம் உனக்கு வந்திருக்கு. அந்த குழந்தைய உனக்கு ரொம்ப பிடிக்கலன்னு சொல்ல, அப்போ தான் டிம்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸே ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் டிம் காருக்கு வந்ததுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறான். இதுக்கு முன்னாடி அவன் பைக்கிட்ட சொல்லியிருப்பான்ல, நீ கோவப்படுறத பார்க்கும்போது உனக்கு லிட்டில் டக்லி காட்ட இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த டாலை பார்த்துட்டு அவன் அதை தான் யோசிச்சு பார்க்குறான். இப்போ ஆஃபீஸில் காட்டினாங்கன்னா நார்த்தையும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பிஏ பைக்கிட்ட சொல்லிகிட்ருக்க. அவங்க சொல்லிகிட்ருக்கவே நார்த்தையும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்ட்டு உள்ளே வந்துட்டாங்க. அப்போ பை சொல்கிறான், நீ வரக்கு முன்னாடி நாக் பண்ணிட்டு வரமாட்டியான்ட்டு. ஆனால் நார்த்தோ, ஓ அப்படியா, எனக்கு தெரியாதேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அவன் உண்மையாகவே அவ்வளோ இன்னசென்ட். சரி, என்ன விஷயம் பேசுகிறக்காக வந்தேன்னு சொல்ல, நான் எதுவும் பேச வரல, யூ தான் அவன்கிட்ட பேசணுமான்னு சொல்லிட்டு யூவை பேச சொல்கிறான். அப்போ யூவுமே திக்கி திக்கி சொல்லிட்டு இருக்கான், நம்ம ஒரு பார்ட்டி வைக்கலாமா, அதில் நம்ம குக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அந்த பார்ட்டியில் எல்லாம் பேசும்போது நமக்கு ஒருத்தர் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலான்னு சொல்ல, அப்போ பை சொல்கிறான், ஓ அப்படியா, சரி ஓகே, எனக்கு நான் ஸ்கெடியூல் இருக்கான்னு பார்க்குறேங்கிற மாதிரி சொல்ல, நான் சொல்கிறான், நீ ஏதோ ஒரு டேட்டை சூஸ் பண்ணுன்ட்டு. ஆனால் யூவும், நீங்கள் எந்த டேட் சொன்னாலும் எனக்கு ஓகே, நான் அதில் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ பை கொஞ்சம் கோவமா, ஓ அப்படியா, சரி அப்போ அடுத்த வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இப்படி கெத்தா சொல்லிட்டு இருக்க நார்த்துக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் நானான்னு கத்துறான், அதாவது அந்த பிஏவை தான். அவளும் பயந்துட்டு உடனே இவனோட ஸ்கெடியூலாக பார்க்குறான். ஆக்சுவலாக இந்த மாதம் ஃபுல்லாகவே பை உண்மையாலே பிஸி தான். அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க, அப்போ இன்றைக்கி நைட்டே வச்சுக்கலான்ட்டு நார்த் சொல்கிறான். அதை கேட்டோன்னே பையாகட்டும் யூவாகட்டும் 2 பேருமே சாக்காயிட்டாங்க. அவ்வளோ சீக்கிரமாங்கிற மாதிரி. அப்போ இவனும், சரி நைட்டு எப்போ பை ஃப்ரீயாக இருப்பான்னு கேட்க, அந்த பிஓ சொல்கிற 7 மணிக்கு அப்புறம்ன்ட்டு. சரி ஓகே, நீ யூவோட வீட்டுக்கு 8:30க்கு வந்துடு நார்த் சொல்ல. இப்போ 2 பேருமே கத்துறாங்க நார்த்துன்ட்டு. ஏன்னா பைக்கு அங்கே வர விருப்பம் இல்லை. யூவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நைட்டேனா அவன் அந்த வீட்டை வந்து அந்த வாடகை வீட்டெல்லாம் செட் பண்ணும்ல, அதனால தான் அவன் இப்படி கத்துறான். அவன் ரியாக்ஷன் மாறுது. பட் பை பார்க்குறத பார்க்கோன்னு அவன் அப்படியே சிரிக்கிற மாதிரி ரியாக்ஷன் மாற்றிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அம்மாவால் அடிக்கிற லேடிக்கிட்டையும், நீ 8 மணிக்கு தான் ஃப்ரீ ஆவியா, சரி சீக்கிரம் இந்த வீட்டெல்லாம் அவங்க ரெடி பண்ண சொல்லிடுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த லேடியும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ இவங்க இன்க்ரீடியன்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண தான் போயிருக்காங்க, இன்றைக்கி நைட் குக் பண்ணும்ல. சரி என்ன சமைக்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்துருக்கேன்ட்டு உள்ளே போய் நார்த்துக்கிட்ட கேட்க, நார்த் சொல்கிறான், அதெல்லாம் நான் யோசிக்கலையே, சும்மா எது வேணுமோ அது சும்மா எடுத்து போட்டேன், யோசிக்கலாம் இல்லை இதெல்லாம் வேணும்ன்ட்டு. உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்க, அப்பயும் சொல்கிறான், இல்லை தெரியாதுன்ட்டு. உனக்கு தெரியுமான்னு கேட்க, நார்த்தை அப்படியே பார்த்துட்ருக்கான். 2 பேருக்கும் சமைக்க தெரியாது போல். இன்னொரு பக்கம் பைய காட்டினாங்கன்னா அவன் பெருசாக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக. அப்போ கரெக்டாக டிம் நாக் பண்ணிட்டு உள்ள வர, இவன் டிம் கிட்ட சொல்கிறான், நீங்களாம் வரக்கு நாக் பண்ணவே வேணான்ட்டு. அப்போ நானாக பார்க்குறா, ஓ இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாங்கிற மாதிரி. ஏன்னாப்பா எல்லாருக்கிட்டையும் நாக் பண்ணிட்டு தானே உள்ள வரணும்னு சொல்லுவான். அப்போ டீம் கேட்குறான், ஆமாம் ஏதோ டின்னர் சொல்லியிருந்தேன் என்னாச்சுன்னு சொல்ல. அப்போ பை சொல்கிறான், நார்த்து தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணான். ஸோ அந்த டின்னரில் நான் பெஸ்ட்டு டிஷ்ஷாக கொடுக்கணும், அதுக்காக தான் இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ டீம் கேட்குறான், ஓ அப்படியா, அப்போ நீ யூவை ஓகே பண்ணிட்டியான்ட்டு. ஆனால் பையோ, இல்லை நான் அவனை ஓகேலாம் பண்ணல, நார்த் கட்ட நீ இப்போ தான் காட்ட போகிறேன், நம்ம ஃபேமிலியை காட்டிலும் யாருமே உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்ட்டு அந்த யூ அவ்வளோ பெஸ்ட் இல்லைன்னு காட்ட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் சமைக்க போகிற டிஷ் கொஞ்சம் கூட போட்டியே வைக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பரான டிஷ்ஷுன்னு இவன் பெருமிதமாக லுக் விட்டுட்ருக்கான். இன்னொரு பக்கம் யூவே நார்த்தையை காட்டினாங்கன்னா அந்த நார்த்தோட ஃப்ரெண்டு வந்து ஒரு செஃப் தான் போல். ஸோ அவங்ககிட்டயே போய் எப்படி சமைக்கணும்னு ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க யூ ஒரு வாடகை வீடு எடுத்து வச்சுருக்கான்ல, அந்த வீட்டுக்கு வர அப்போ வந்து யார் சொல்லிகிட்டு இருக்கான், சபா எனக்கு ரொம்ப டயர்டாகுது, எனக்கு சமைக்கிறது நினச்சி கூட டயர்டாகல, இந்த பைக்கிட்ட பெருசாக எதுக்கு எடுத்தாலும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், அதை நினைக்கும் போதே எனக்கு டயர்டாகுதுன்னு சொல்ல. அப்போ யூ கேட்குறான், நீ எதுக்கு பையை அவாய்ட் பண்ணவே பார்க்குறேன்ட்டு. அதுக்கு நார்த் என்ன பதில் சொன்னான்ட்டு இப்போ நம்மளுக்கு காட்டல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே காட்டினாங்கன்னா அந்த வீடை செட்டப் பண்ணவங்க பக்காவாக இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வீடாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ கரெக்டாக பையும் டிம்மும் அங்கே வர, பை வந்து அந்த வீட்டை நல்லா பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்கான். என்னாச்சு டிராஃபிக்காக இருந்துச்சான்னு கேட்க, அப்போ பை சொல்கிறான், ஆமாம் டிப்பிக்கலாக இருந்துச்சுன்ட்டு. அவன் இவங்கிட்ட பேசுகிறதே பயங்கர கோபமாக இருக்க மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான், இவனை பயமுறுத்துகிற மாதிரி. சரி ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு பை கேட்க, அப்போ டிம்மும் பதில் சொல்கிறாங்க, அங்கே நார்த்தும் பதில் சொல்கிறான். இவங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு, டிம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தானே வரீங்க, உங்களுக்கு எப்படி ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியும்ன்ட்டு. அப்போ டிம்முமே சமாளிச்சுட்டு இருக்கான், இல்லை நார்மலாக இந்த மாதிரி வீட்டை கட்டியிருந்தாங்கன்னா அங்கே தான் ரெஸ்ட் ரூம் வைப்பாங்கன்ட்டு அவன் சமாளிச்சுட்டு இருக்கான். ஏன்னா டிம் ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்ல, ஸோ அவனுக்கு அப்போ தெரியும் போல். அதுக்கப்புறம் பையும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போக, அப்போ நார்த்து உங்கள் அம்மா எங்கன்னு கேட்க, யூ சொல்கிறான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க சியாங்மை போனாங்க, இப்போ ரிட்டர்ன் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்க. அப்போ பைப்போ வரான். வந்தோடனே இவனை வழக்கம் போல் கோவமாக வா சமைக்கலான்னு சொல்கிறான்.
உனக்கு ஃபர்ஸ்ட் சமைக்க தெரியுமான்னு கேட்க, வந்து கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன்னு சொல்கிறான். சரி ஓகே எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறான். அப்பயுமே சரிங்கன்னு சொல்லிட்டு அவன் நார்த்துக்கிட்டையும் நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறான். அதே மாதிரி டிம் கிட்ட மிஸ்டர் பை நீங்களும் வந்து வீட்டில் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கம்ஃபர்ட்டாக பேச, அப்போ டிம் சொல்கிறான் இல்லை நீ என்னை மிஸ்டர்லாம் சொல்லி கூப்பிட வேணான்ட்டு. அதுக்கும் பை முறைக்கிறான். அதுக்கப்புறம் பை கிச்சனுக்குள்ளே போக யூவும் போகிறான். நார்த்துக்கு தான் யோசனையாக இருக்குது இவங்க 2 பேரும் தனியாக விடலாமா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் நார்த்துமே அந்த கிச்சனுக்குள்ளே போயிடுறான். இப்போ டிம் வந்து அந்த வீட்டை அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்க அப்போ தான் ஒரு ஃபோட்டோ பார்க்குறான். பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக்காயிடுறான். என்னென்னா இவன் அம்மாவை செட் பண்ணியிருக்கான்ல, அவங்க தானே யுவோட அம்மாவும் இருக்காங்க. ஸோ அவங்க பர்ஃபெக்டாக ஒரு குழந்தைய வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ அங்கே இருக்குது. அதை பார்த்து தான் இவன் பயங்கரமாக கத்திடுறான். என்னாச்சுன்னு கேட்க இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் ஒழிச்சு வச்சுட்டு, இல்லை இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜஸ்ட்டு யுவோட டேலண்ட் பார்த்து தான் நாங்கள் ஷாக்காயிட்டேன். அவன் எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கான்னு சொல்ல, அப்போ பையுமே அங்கே வரான். அங்கே அவனோட மெடல்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இவன் மொத்தமாக அந்த டாப்பிக்கே சேஞ்ச் பண்ணிட்டான். யுவோட மெடல்ஸ்லாம் பார்த்து தான் இவன் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டாங்கிற மாதிரி. அப்போ கரெக்டாக அந்த ஓம் அந்த லேடியும் அந்த அம்மாவை நடிக்கிற லேடியும் அங்கே வர, இவன் ஜன்னல் வேலை அவங்கள பார்த்துட்டான். சைகை காட்டுறான். ஆனால் அந்த லேடி இவனை பார்க்கவே இல்லை. அப்போ இவனும் பை பார்க்கும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடி வரான். அப்போ டோர் கிட்ட வந்துட்டு கரெக்டாக அந்த லேடி உள்ளே வந்திருப்பாங்க. இவன் டோரை திறந்து சொல்கிறான், நீ அந்த பக்கம் போன ஃபோனை பாருன்ட்டு. அப்புறம் இவன் டோரை சத்திட்டு இவன் மெசேஜ் பண்ணுறான், நீ எனக்கு யூக்கு 2 பேருக்கும் அம்மாவை இருக்க முடியாதுன்ட்டு. அப்போ தான் அந்த லேடிக்குமே புரிஞ்சு அவங்க அங்கேருந்து ஓடிடுறாங்க. இப்போ பை டிம்மை பார்க்குறான். என்னாச்சு உனக்கு ரெஸ்ட் ரூம் தானே போகிறேன்னு சொன்னீங்கன்ட்டு. இல்லை இந்த டோரை தான் பார்த்துட்டு இருந்தேன், இந்த டோரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யூன்னு கத்தி கூப்பிட்டு இங்கே வாங்கலேன் உங்கள் டோரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ட்டு யூவை நைஸாக வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டான். எப்படி சமாளிக்கனே தெரியாமல் ஒரு வழியாக சமாளிச்சிட்டான். ஆனால் பைக்குமே டவுட் வரல. அவன் பெருசாக இவங்க பேசினதெல்லாம் கண்டுக்கவும் இல்லை. இப்போ டிம்மும் யூ வெளியே வந்தோடனே டிம் சொல்கிறான், உனக்கு எனக்கு ஒரே அம்மா இருக்கவும் முடியாது, அப்போ நம்ம யாருன்னே தெரியாத பிரதர்ஸாக மாறிடும்னு சொல்ல. அப்போ யூவும் ஷாக்காயிட்டான், என்ன நீயுமே அவங்கள தான் ஹையர் பண்ணியிருந்தியான்ட்டு. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்ல டிம் சொல்கிறான், நீ உள்ளே போய் உங்கள் அம்மாவால் எனக்கு வர முடியலன்னு மட்டும் சொல்லு, ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சு ஏதாவது ஒரு கதை சொல்லுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் யூ போய் நார்த்துக்கிட்டே பைக்கிட்டே சொல்கிறான், எங்கள் அம்மா இங்கே வரக்குள்ள அங்கே ரொம்ப இடிக்கிறதுனால ஃப்ளைட்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்களாம், அவங்களால வர முடியலன்ட்டு. சரி ஓகே இன்னொரு நாள் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இவங்களும் விட்டாங்க. அப்போ பை நார்த்தை வெளியே போய் டேபிள் செட் பண்ண சொல்ல அவனால் யூவை பைக்கிட்ட தனியாக விட்டு போக முடியல. நீங்கள் மறுபடியும் சண்டைக்குன்னு போட மாட்டீங்களேன்னு சொல்ல அப்போ டிம் வந்து நார்த்தை கூட்டிகிட்டு போயிடுறான். ஆனால் யூ அப்படியே பயந்துட்டு நின்றுட்டுருக்கான் பை கூட. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் நார்த் சொல்கிறான், எனக்கு பயமாக இருக்குன்ட்டு. ஆனால் டிம்மும் எதுக்கும் பயப்படாத, பை யூவோ ஒன்றுமே பண்ண மாட்டான்னு சொல்ல நார்த் அவனோட கவலையை சொல்கிறான், எனக்கு பையை கட்ட எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிடணும், எங்கள் லவ் ட்ரூ தான்ட்டுன்னு சொல்ல. அப்போ டிம் கேட்குறான், நீ எப்படி அவனை உடனே காதலிச்ச, நீங்கள் பார்த்த உடனே காதலிக்க ஆரம்பிச்சிட்டிங்களான்ட்டு. அப்போ நார்த்துமே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நார்த் டிம் கிட்ட கேட்குறான், நீங்கள் காதலை விழ ரொம்ப நாள் எடுத்துச்சான்ட்டு. இப்போ டிம் நல்லா யோசித்து பார்த்துட்ருக்கான். அப்போ நான் சொல்கிறான், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் போதும் அவங்கள நான் காதலிக்கிறேன்னு புரிஞ்சுக்க. அதுவும் அவங்கள பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நான் அடுத்து என்ன மூவ் பண்ணலாம், அவங்கள எப்படி காதலிக்க வைக்கலாங்கிற மாதிரி நான் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு அவங்கள காதலிக்கிறேன்னு ரியலைஸ் ஆகிட்டா போதும். இப்போ நார்த் பேசுறது அவனால் மெச்சூர்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் டிம்முமே சொல்கிறான், நீ பேசுகிறது ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது, நீ இவ்வளோ மெச்சூர்டாக இருப்பேன்னு நான் நினச்சி பார்க்கலன்ட்டு. அதுக்கு நார்த்தும், நீ பையோட பார்வையிலேருந்து நான் அப்படி பார்த்துருப்பேன், அதில் கண்டிப்பாக நான் மெச்சூர்டாக இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் குக் பண்ணுறவங்களை காட்டினாங்கன்னா அங்கே பை முறைச்சிட்டே தான் இருக்கான். அவங்ககிட்ட சொல்கிறான், இன்னி ஃப்ரிட்ஜில் இதை வச்சதுக்கப்புறம் 20 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ளே நீ என்ன பண்ணுறியோ அது பண்ணிடுன்னு சொல்ல. அப்போ சொல்கிறான், நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு நக்கட்ஸாட்ட பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் அதெல்லாம் அன்ஹெல்த்தின்னு பை சொல்ல. ஆனால் நார்த்துக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு நியூட்ரிஷியஸாக சாப்பிட பிடிக்கலன்னா நம்ம அவனை எப்படி கட்டாயப்படுத்துறது, எப்படி இருந்தாலும் உங்கள் பார்வை இல்லாதப்ப அவன் இதை தானே சாப்பிட போகிறாங்கிற மாதிரி பேசுகிறான். அப்போ பை ஸ்ட்ரைட்டாக கேட்குறான், உனக்கு ஏன் அவனை பிடிச்சிருக்குன்ட்டு. அப்போ யூவும், எனக்கு ஆக்சுவலாக அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இவ்வளோ பணக்காரங்கன்னே தெரியும்னு சொல்கிறான். அதோட எனக்கு அவன் பேசுறது ரொம்ப பிடிக்கும்னு கேட்க பை மறுபடியும் கேட்குறான், ஏன் அவனை பிடிச்சிருக்குன்ட்டு. அதுக்கு யூவும் புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிற மாதிரி, யாருக்கு தான் நார்த்தை பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்ல பை திட்டுறான், எனக்கு பதில் தான் வேணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் யூவுமே, ஏன்னா அவன் ரொம்ப கைண்டாக இருக்கான், அவன் வந்து யாரையுமே ஹார்ம் பண்ண நினைக்க மாட்டான், ஒரு சின்ன பறக்கிற பூச்சிக்கு கூட அவன் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டான், அவன் அவ்வளோ நல்லவன் சொல்ல பை சொல்கிறான், இந்த விஷயம்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதை தான் நாங்கள் அவங்ககிட்ட ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறோன்ட்டு. பட் ஆனால் அவன்கிட்ட எதையும் ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு எனக்கு தோணவே இல்லை, அவன் இப்படி இருக்கிறதே ரொம்ப நல்லதாக தான் இருக்குது, நான் அவன் பின்னாடி நின்று அவனை பத்திரமா பார்த்துப்பேன்,
இப்போ நார்த்துக்கு வந்து சாண்டா கிளாஸ் மேலே நம்பிக்கை இருக்குன்னா, நான் வந்து சாண்டா கிளாஸாட்ட ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு அவனை ஹாப்பி ஆக்குவேன்னு சொல்ல, அப்போ பை சொல்கிறான். பட் அவனுக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா சாண்டா கிளாஸில் இல்லைன்னா அவன்கிட்ட சொன்னதே நான் தான் சொல்கிறான். பட் யூ என்ன சொல்கிறான்னா, ஒரு வேளை இந்த வாழ்க்கையை ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக பார்க்குறது பாசிபிள்னா நம்ம ஏன் நார்த் அதுலேருந்து தடுக்கணும்? அதோட நார்த் மாதிரி சில ஆளுங்கள்னால தானே இந்த உலகம் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்குது. அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே இந்த உலகத்தை பார்க்கட்டுமேன்னு சொல்ல, ஆக்சுவலாக இவன் பேசுகிறதுலாம் பைக்கு ஓகேன்னு தான் படுது போல். பட் அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்ல. அந்த மாதிரி லுக்கில் தான் பார்த்துட்டு சரி சமைக்கலான்னு சொல்லி சமைச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சாப்பிட உட்காந்ததுக்கப்புறமும் அவன் இவங்க 2 பேரும் முறைச்சி பார்த்துட்டே தான் இருக்கான். அப்போ இவமே சாரி எங்கள் அம்மாவால் வர முடியல, அதுக்கு இன்னொரு டைம் சாரி சொல்லிக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்போ அவன் சூப் செஞ்சான்ல, அதாவது பை செஞ்ச சூப், அதை ட்ரை பண்ணி பார்க்க சொல்ல இவங்க 2 பேரும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. அது சூப்பராக இருக்குது. யூமே சொல்கிறான் இந்த அளவுக்கு டேஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது இல்லைன்ட்டு. அதுக்கு பையோ, ஏன்னா இது எங்கள் ஆன்செஸ்டரோட ரெசிபி, இதை விற்கிறதுக்கான வாய்ப்பு வந்தும் நாங்கள் இது விற்பனை கொண்டு வரல. ஏன் தெரியுமா? ஏன்னா பெஸ்ட்டான திங்ஸ் எல்லாம் எங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் ஃபேமிலி தவிர யாரையும் பத்திரமா பார்த்துக்க முடியாதுங்க மாதிரி சொல்ல, அப்போ நான் சொல்கிறான், நீ எதுக்கு இப்போ யூவை பயமுறுத்துறன்ட்டு? நீ அவனை ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்க. இங்கே பாரு, அவன் ஒன்றும் என்னென்ன ஏதோ நார்த் போலுக்கெல்லாம் கடத்திட்டு போகிறது இல்லைன்னு சொல்ல, உனக்கு ஃபஸ்ட்டு அவன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமான்னு கேட்க, அப்போ தான் இதுக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. அப்போ யூ கேட்டிருப்பான்ல நார்த் கிட்ட, நீ ஏன் பையன் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கன்ட்டு. அதுக்கு நார்த் சொல்லியிருப்பான் அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான்ட்டு. பட் யூவோ, ஓ அப்படியா, அதுதான் ரீசன்னா நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க மாதிரி சொல்லியிருப்பான். ஆக்சுவலாக நார்த்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக இருக்கான். ஏதோ ஒரு ஜோக் பண்ணால் கூட ரொம்ப நேரம் லெக்சர் எடுக்கிறான். அது பிரச்சனை தான். பட் அவனுக்கு மெயினாக இருக்க பிரச்சனையே இப்போ இவன் கூட இருக்கனால தான் பையோட லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் கொஞ்சம் தள்ளி இருந்தானா பை கொஞ்சமாச்சும் ஹாப்பியாக இருப்பாங்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணுது. ஏன்னா இப்போ நார்த் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது இவனே டீல் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா பை அதில் வந்து டீல் பண்ணால் அது பைக்கு கஷ்டம் தானே, அதுதான் இவனுக்கு தோணுது. அப்போ யூ என்ன சொல்கிறான்னா, அப்போனா நீ இதை பற்றி பைக்கிட்ட பேசு, உன்னை பற்றி பயப்பட வேணான்னு சொல்லு. ஏன்னா நீ விலகி வர வர அவனுக்கு உன்னை பற்றி கவலையாக தான் இருக்கும். நீ இத்தனை நாள் அவனை அவாய்ட் பண்ணிட்ட, இனிமேல் அவனை அவாய்ட் பண்ணாமல் இந்த நிலைமையை மாற்றப்பாரு, இன்றைக்கே கூட மாற்றப்பாருன்னு சொல்லியிருப்பான். அதோட உனக்கு இன்றைக்கி டின்னர் சமைக்கும் போது இவன் எவ்வளோ பர்ஃபெக்டாக சமைக்கணும்னு ஆசைப்பட்டான் தெரியுமா? ஏன்னா உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு ரொம்ப ட்ரை போட்டான். இன்றைக்கி தான் அவன் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபிஷ்லாம் சமைக்கவே கற்றுக்கிட்டான். ஆனால் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கான் பாரு. அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு சொல்ல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பைக்குமே புரியுது. அதோட நான் சொல்கிறான், நான் யூ வந்து நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை. அவன் நீ நினைக்கிறதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்க ஆள் தான். அவன் எதுவும் பண்ண மாட்டாங்கிற மாதிரி சொல்ல, அப்போ பை எமோஷ்னல் ஆகிட்டான். இல்லை நான் என்ன அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கலையே, நான் எதுவும் தப்பாலாம் நினைக்கல, நீங்களே அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் பை சொல்கிறான். அதுக்கப்புறம் இவன் செஞ்ச சூப்பை சாப்பிட போக இவங்க 2 பேர் பார்த்துட்டே இருக்காங்களா, சரி ஓகேன்னு அவன் யூ வந்து செஞ்சுருப்பான்ல அந்த மீன் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறான். உண்மையாலே அது ரொம்ப நல்லாயிருக்கு. இவங்களும் பையோட ரியாக்ஷனுக்கு தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பையும் நாட் பேடுங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேருக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு. அப்போ தேங்க்யூன்னு சொல்ல, அப்பையும் சொல்கிறான், இந்த ஃபிஷ் நல்லா குக் ஆகிருக்குங்கிறதே எனக்கு ஹாப்பி தாங்க மாதிரி. அப்போ பை சாக்காயிட்டான், என்னது வேகலையா அந்த ஃபிஷ்ஷுங்கிற மாதிரி. அப்போ நார்த்துமே, நீ எதுக்கும் கவலைப்படாதியோ, இது நல்லா தான் வெந்திருக்கும், நீ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி சொல்லும் போது தான் அப்போ தான் பை கொஞ்சம் ரிலீஃபாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ டிம் பார்க்குறான், எனக்கு உங்கள் 2 பேரை பார்த்தா கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது, நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்க, எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க சொல்லுங்களேன்னு சொல்ல, சரி நான் சொல்கிறேன் நீ சொல்கிறேன்ட்டு, சரி ஓகே நீயே சொல்லுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர அந்த கதையை சொல்ல மாட்டுறாங்க. அப்போ பைக்கு இவங்க பேசுகிறது பார்க்கும்போது அழகாக இருக்க மாதிரி தான் தோணுது போல். அவனுமே சிரிச்சுட்டு அப்புறம் எல்லோரும் சிரித்து பேசிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அந்த பிளேட்லாம் கொண்டு வந்து யூ உள்ளே வைக்க, அப்போ நார்த் வந்து பேசுகிறான், யூவோட தோல்ல சாஞ்சிட்டே, இப்போ நடக்கிறது உண்மையாக நிஜமாக நடக்குதா இல்லை நான் தான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேனான்னு சொல்ல, அப்போ யூமே சொல்கிறான், எனக்கே இந்த மாதிரி நல்லது நடக்கிறது நம்ப முடியலங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இவங்க பேசுகிறதெல்லாம் பை வந்து கொஞ்சம் வெளியே நின்று ஒட்டி கேட்டுட்டு தான் இருக்கான். அப்போ யூ நார்த்துக்கிட்ட சொல்கிறான், ஆனால் நீயுமே பையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பையை பொறுத்த வரைக்கும் அவனோட இந்த சின்ன கசின் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டானுங்கிறத அவனுக்கு ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குன்னு சொல்ல, அப்போ நார்த்து கேட்குறான், நீ எனக்கு உண்மையிலே ஹஸ்பண்ட் தானா, ஏன்னா நீ பையோட சைடுக்கு பேசுகிறேன்னு சொல்ல,
அப்போ நான் யூ சொல்கிறான், ஏன்னா நீ பை கூட சண்டை போடாமல் இருக்கும்போது தான் நீ ஹாப்பியாகவே இருக்க, அவன் கூட சண்டை போடாமல் இருக்கிறது தான் உனக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அப்போ தான் நார் சொல்கிறான், ஆக்சுவலாக பை என்கிட்ட சொன்னான் நீ பண்ணுறது பேர் லவ்வே இல்லைன்ட்டு. அப்போ எனக்குமே ஒரு மாதிரி டவுட் வந்துருச்சு, ஏன்னா நான் இது உண்மையாலே லவ்வாங்கிற மாதிரி. ஏன்னா நான் சீக்கிரமே உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்ல, ஸோ அதை யோசிக்கும் போது எல்லாத்தையுமே அவசர அவசரமாக பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த கட்டத்தில் எனக்கு இது காதலான்னு டவுட் வந்துருச்சுன்னு சொல்ல அங்கே யூஸ் ஆக்காயிட்டான், என்ன இப்படி சொல்கிறாங்கிற மாதிரி. பட் நார்த் என்ன சொல்கிறான்னா, பட் இன்றைக்கி நடந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு நல்லாவே புரியுது, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல அப்போ தான் யூ கொஞ்சமாச்சும் ரிலீஃபாக இருக்குது. அப்பா நீ என்னை கொஞ்ச நேரத்தில் பயம்புறுத்திட்ட, நீ ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டே அப்படி லவ் பண்ணுறங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் கொஞ்சிட்டு இருக்காங்க. யூ நார்த்தை கன்னத்தில் கிஸ் பண்ண, அப்புறம் நார்த்தும் இவனை கிஸ் பண்ண, அவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்க. பை அதெல்லாம் பார்த்துட்டு அவன் போய் உட்காடுறான். அதுக்கப்புறம் இவங்க வந்து பேசுகிறாங்க, டிம் கட்டியும் பை கட்டியும். டிம்மும் இன்றைக்கி ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுன்னு சொல்ல அப்போ பை இவங்களை பார்த்து, நீ ஒரு நாள் வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிடவா, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்ல இவங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க, என்னது பை ஓகே சொல்லிட்டானாங்கிற மாதிரி. அப்போ நார்த்துமே ஜாலியாக குதிச்சுட்ருக்க. அப்போ பை சொல்கிறான், இங்கே பாரு உன்னை இன்ட்ரோ பண்ணுறதுக்கு மட்டும்தான், உங்கள் மேரேஜ் விஷயத்தெல்லாம் நான் வீட்டில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல நார்த்துக்கு அதுவே போதும் தான், அதனால் தேங்க்யூ அண்ணான்னு சொல்லிவிட்டு அவன் ஹக் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அவங்க 2 பேர் கொஞ்சிகிட்ருக்க. டிம்மும் யூ பார்க்குறாங்க, சரி நம்ம ஹக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி கங்க்ராட் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இவனுங்க 2 பேர் பார்க்குறாங்க, என்ன இவங்க ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் டிம்மும் பையும் அங்கேருந்து கிளம்ப காரில் ஏறிட்டு இருக்காங்க. அப்போ பை பார்க்குறான், அங்கே யூவும் நார்த்தும் நல்லா கொஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சிரிச்சுட்டே அவன் டிம் கிட்ட கேட்குறான், சப்போஸ் நான் சாண்டா கிளாஸ் இருக்குன்னு நம்பினா நீ வந்து சாண்டா கிளாஸ் இல்லைன்னு என்கிட்ட உண்மையை சொல்லுவியா, இல்லை நீ சாண்டா கிளாஸை வேஷம் போடுவேன்னு சொல்ல. அப்போ டிம் என்ன சொல்கிறான்னா, நான் 2ம் பண்ண மாட்டேன், சாண்டா கிளாஸ் உனக்கு கிஃப்ட் கொடுக்கல நீ சேடாக இருப்பில்ல, அப்போ நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், நீ சாண்டா கிளாஸ் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறத நான் தடுப்புங்கிற மாதிரி சொல்ல. அப்போ பை அப்படியே யோசிக்கிறான், உனக்கும் யூக்கும் நிறையவே ஒற்றுமைகள் இருக்குன்னு. அப்போ இவன் பயந்துட்டான், என்னது அதெல்லாம் எப்படி இருக்க முடியுங்கிற மாதிரி. ஆனால் பையோ, ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு காதலை விழுந்தீங்க, ரொம்ப ஆழமாகவும் விழுந்துட்டீங்க, ஆமாம் ஃபஸ்ட்டு காதலை விழுறது எப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்ல. அப்போ டிம் சொல்கிறான், அப்படி ஃபஸ்ட் டைம் காதலிக்கும் போது உங்கள் க்ரஷ் வந்து உங்களை தவிர வேறு யாருக்கும் க்யூட்டாக தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்போம், அதுக்கப்புறம் அவங்கள எப்படியாச்சும் வின் பண்ணணும்னு நினைப்போம், கடைசியாக எல்லாம் ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கணும்னு நினச்சி ரொம்ப பயப்படுவேன்னு சொல்ல. பை சொல்கிறான், நீ ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறேன்ட்டு. ஆனால் டிம்மும், இல்லை நான் மீன் பண்ணி தான் சொல்கிறேன், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன்னு சொல்ல. அப்போ பையுமே நானும் உன்னை லவ் பண்ணுறேன் இங்கே பார்த்தியாங்கிற மாதிரி அவங்க ரிங்கை காட்டிகிட்டு இருக்கான். அப்படியே யூவையும் நார்த்தையும் பார்க்க அவன் டிம்மையும் பார்க்குறான். அப்போ பையன் என்ன சொல்கிறான்னா, யூ நார்த் எந்த விதமாக பார்க்குறானோ அதே விதத்தில் தான் நீ என்ன பார்த்துட்ருக்கன்ட்டு. அப்போ தான் பின்னாடி ஒரு பேக் இருக்கிறத பை நோட் பண்ணுறான். இது என்னதுன்னு கேட்க டிம்மே நான் மறந்துட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த பேக் எடுக்கிறான். ஆக்சுவலாக நான் ஒரு கடையில் இதை பார்த்தேன், இதை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த டாலை காட்ட, என்னது டக்லிங்கா, என்னை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுதுங்கிற மாதிரி இவன் சொல்லலாம். ஆனால் டிம்மும், ஆமாம் இங்கே பாரு எக்ஸாக்டாக உன்ன மாதிரி க்யூட்டாக இருக்குன்னு சொல்ல இவன் சொல்லிடுறான், ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்கிற மாதிரி. அப்போ டிம்முமே, போ நீ என் ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல. அப்போ க்யூட்டாக சொல்கிறான், ஓ உண்மையாவா, சரி ஓகே இதை நானே வச்சுக்கிறேன்ட்டு அவன் குழந்தையாட்ட அந்த டாலை வாங்கி வச்சுக்கிட்டான். அதை பார்த்து டிம் சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் யூவும் நார்த்தும் அவங்களோட வீடு இருக்குல்ல, நார்த்தோட வீடு, அங்கே போயிட்டு அப்போ தான் ரிலாக்ஸாக ஆகுறாங்க. இனி எந்த ப்ராப்ளமும் இல்லை தானேன்ட்டு யூ கேட்க அப்போ நார் சொல்கிறான், ஆமாம் பை மட்டும்தான் ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவனே ஒத்துக்கிட்டான், இனி பெருசாக எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ யூவுமே, எனக்கு இதுக்கு மேலேயும் நம்ம வெட்டிங் சீக்ரெட்டாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் தெரியணும், நம்ம பெருசாக ஒரு வெட்டிங் வச்சுட்டா என்னன்னு சொல்ல. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அப்போ நார் சொல்கிறான், நான் ஃபஸ்ட்டெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் விருப்பமே இல்லை, பட் இப்போ நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது, நம்ம இப்படி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொன்றா அழகாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஃபன்னாக இருக்கணும், அதோட இவங்க என்ன சூட் போடுவாங்க, பிளாக்கு ஒயிட்டு, அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ யூமே சொல்கிறான், அந்த கல்யாணத்தில் நான் உனக்காக சர்ப்ரைஸாக பாட்டு பாடுவேன்ட்டு. ஆனால் நார்த் கேட்குறான், இப்போ நீ சொல்லிட்டீங்கன்னா அது எப்படி சர்ப்ரைஸாக இருக்கும்ன்ட்டு. பட் உனக்கு தான் அந்த சாங்கு தெரியாதுல்லன்ட்டு யூ கேட்க, ஓ போ இது சர்ப்ரைஸ் போச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ யூ சொல்கிறான், சரி ஓகே அப்போனா நான் பாட மாட்டேன்னு நீ வச்சுக்கோன்ட்டு. இவங்க அப்படியே ரொம்ப குழந்தைத்தனமாக நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுலையே இவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பையோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கல்யாணம் வைக்கலான்ட்டு நார் சொல்ல. அப்போ யூ சொல்கிறான், அப்போ எப்போ வைக்கலான்ட்டு, பையோட கல்யாணம் முடிஞ்சு ஒரே வாரத்தில் வச்சிடலான்ட்டு இவங்க பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அப்போ யூ மனசார சொல்கிறான், இந்த இடத்துல யூ நான் அடிக்கிற மாதிரி சுத்தமாக இல்லை. ஃபைனலி எனக்கு ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருச்சுன்னு யூ சொல்ல, அப்போ நார்த்துமே எனக்குங்கிறான். ரொம்ப எமோஷ்னலாக இந்த கான்வர்சேஷன் போக அப்படியே யூவும் நார்த்தும் கையை பிடிச்சிக்கிறாங்க. யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு நார்த்தை கிஸ் பண்ண, நார்த் மீட்னு சொல்லிட்டு யூவை கிஸ் பண்ண வரான். ஆனால் யூ திரும்பிக்கிறான். அப்போ நார்த் யூவை பிடிச்சி அவன் யூவை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே இவங்க விளையாடிட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்க இந்த க்யூட்டான சீனோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த க்யூட் அண்ட் லவபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில்